2024 தேர்தல் முடிவு ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, எலெக்ஷன் வருதுன்றீங்க. 2024 தேர்தல் முடிவு. ஓ, ரைட். 2019 பார்லிமெண்ட், 2021 அசம்பிளி, அதுக்கு நடந்த உள்ளாட்சி, இதுல எதுவுமே அவர் தோற்கல நான் கருதுறேன். அது நடந்தது பின்னடைவெல்லாம் எப்படினாலும் நடந்திருக்கும் நான் கருதுறேன். 2024 மட்டும்தான் அவர் தவற விட்ட வாய்ப்புன்னு கருதுறேன். ஏன்னா அதுல அவர் உறுதியா இருந்தாரு. நம்ம எல்லாருமே சொன்னாங்க இதே போல. அப்ப அதிமுக பாஜக ஒன்றிணையாமல் ஒரு எம்பி கூட கிடைக்காம போயிருச்சு. நான் குறைஞ்சபட்சம் 15 எம்பியாவது கிடைக்கும்னு நினைச்சேன். செங்கோட்டையன் 30 கிடைக்கும்னு சொல்றாரு. 2024 பேட்டி கொடுத்தாரு திரு வேலுமணி, எங்களுக்கு நிறைய சீட் கிடைச்சிருக்கும் சொல்லி சொல்றாரு. அப்ப எல்லோருக்கும் தெரியுது ஏடிஎம்கே பிஜேபி ஒன்றா இருந்தால் நல்ல வெற்றி சாத்தியம் அப்படின்னு. 15 எம்பின்னு வச்சுட்டீங்கன்னா 90 எம்எல்ஏன்னு அர்த்தம். அப்ப 75 எம்எல்ஏவா 2021 இருந்தது, 90 எம்எல்ஏவா 2024 மாறுதுன்னு 130 எம்எல்ஏவா ஒரு 30 சீட் 40 சீட் கூடுறது 2026 சாத்தியம் தான் நினைப்பாங்க. அப்ப மக்களுடைய தொண்டர்களுடைய எண்ணங்களிலே பிம்பங்களிலே ஒரு பெரிய மாற்றம். அந்த வாய்ப்பை தவறுட்டார். ஸோ நான் 2024 மட்டும்தான் திரு இபிஎஸ் மிஸ் பண்ணார்னு நினைக்கிறேன். அதற்கு முன்னாடி நடந்த தோல்விகளை அவருடைய தோல்வியெல்லாம் நான் பார்க்கல. அதனால 2024 ஒரு பாடம் கற்றுக்கொண்ட பிறகு எல்லோருமே இதை வலுவா சொல்றாங்க.